பேசிட்டு போகிறாங்க. பேச முடியலைங்க. வாங்க வாங்க. முடியல அது முடியல. கலா அவங்க முடியலப்பா. கலாயை முடிச்சுட்டு கடைசியில கேட்பாங்க உட்காருங்க, நீ உட்காரு உட்காரியா. அவங்க கேமராமேன் கேட்பாங்க, நீங்க என்ன கொஞ்ச நேரம் இருந்து போயிருக்க. எல்லாரும் கலாய் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் பேசுவோம், எல்லாத்தையும் கேட்போம். சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு தருவான், வாய்ப்பு தருவான் பேசுவான். அப்படியே உட்காருங்க, தொடர்ந்து நடைபெறுவாங்க. யார் என்ன கருத்து சொல்றாங்க கேட்கலாம். உட்காருங்க மோதல் உள்ள சலசல நீங்களே பாத்தீங்க. யாராச்சும் ஒரு இடத்துல ஒருத்தர் சவுண்ட் ஆர்வத்தின் மிகுதியா ஒரு சவுண்ட் கொடுத்தா அது ஒரு பெரிய மோதலா. அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் சில பேரு இந்த ஊடகத்தினர் தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி தேவையான அதிமுக பிரச்சனை இருக்கிற போல ஒரு பூதாரமா பெருசா ஆக்கி விட்டுருக்கு. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சகோதரர்கள் உள்ள இருக்கிற குடும்பத்தில் இருந்தால் ஒன்று உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை. பணிபுரிவதில் போட்டி அது கூட இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை எங்கப்பா நீங்க என்னங்க இன்னும் கேள்வியே ஊடகத்தினர் உங்களுக்கு ஒரு நீங்களே அறிக்கை விட்டுறீங்க. நீங்களே பார்த்தீர்கள் அவங்க என்ன எங்க நிர்வாகிகள் பேசுவதற்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் சொன்னா அது லேட்டா என்ன நினைச்சீங்கன்னா நீங்க பேட்டிக்கு வந்ததுனாலதான் நீங்க போயிடுவீங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. என்னன்னா பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டாங்க. அது குழு தலைவர் நிச்சயமாக கூட்டம் தொடர்ந்து நடக்கிறது, வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னோம். பிரச்சனை முடிந்து விட்டது. ஒண்ணு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களையும் பேச விடுங்கன்னு சொன்னாங்க. மறுக்க கூட இல்லை. மாவட்டத்தில் என்ன சொன்னாரு, கலா ஐயே முடியல, இந்த பத்திரிகையாளர் சீக்கிரம் அவசரமா போகணும்னு சொல்றாங்க, அதனால முன்னால தகவல் சொல்லி அதுக்காக என்ன ஒண்ணா முன்னால கலா ஆய்வு நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்கள கூப்பிட்டு சொன்னான், இந்த இருங்க முடிய விட்டு கலா ஆய்வு முடியவே இல்லை, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு, முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னான். அதுக்கடையில் போட்டு அப்புறம் உள்ள தகவல் சொன்னா தெரியும் சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.